Taste the Daily. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை கணவர் அடித்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிவகிரியை சேர்ந்த ரமேஷுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் மனைவி சிகிச்சைக்காக சிவகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற அவரது கணவர் ரமேஷ் மனைவியை வெளியே வருமாறு கூறி தகராறு செய்ததுடன் மருத்துவமனை கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் குடும்ப தகராறுகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஒரே இடத்தில் அமைந்துள்ள 2 டாஸ்மாக் கடைகளால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆண்டிக்குப்பம் பகுதியில் ஒரே இடத்தில் 2 மதுபான கடைகள் இருந்து வருவதால் போதை நபர்களின் கூட்டம் அதிகரித்து அநாகரிகமான செயல்கள் அடிக்கடி நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதன் காரணமாக சாலையில் போதை நபர்கள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டுநர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் ஒரே இடத்தில் 2 மதுபான கடைகளை திறந்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அவதியடைந்து வருகின்றனர். வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் முன் அறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதுடன் பகலிலும் மின்சாரமின்றி தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் வழங்கியது போல் சீரான மின்சார விநியோகத்தை தொடர்ந்து வழங்க வேண்டுமென விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டாததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் தவித்து வருகின்றனர். பின்னலூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை. இதனால் பள்ளி மாணவர்கள் போதுமான கல்வியை பெற முடியாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் கழிப்பிட வசதியும் இல்லாததால் மாணவர்கள் தினமும் வேதனையோடு பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வியை கூட நிம்மதியாக கற்க முடியாமல் மாணவர்கள் சிரமப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர்.